அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, கரூரில் நடந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை பற்றி நம்ம அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை. அந்த சம்பவத்தில் உயிரிழந்த தியாகிகள், அவை எல்லாருமே உண்மையாலும் தியாகிகள் தான். அந்த தியாகிகள் உயிரிழப்புக்கு என் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். திமுக காரங்க பார்த்திங்கன்னா, தளபதியை கைது செய், குற்றவாளி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு போஸ்ட் அடித்து ஒட்டி எல்லா பக்கம் ஒட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் திமுக அரசு என்ன சொல்லுது, இந்த போஸ்ட்டை தமிழ்நாடு மாணவர் சங்கம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு கீழே ஒரு அந்த போஸ்ட்டில் விளம்பரத்தில் தமிழ்நாடு மாணவர் சங்கம் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. ஆனால் அந்த மாணவர் சங்கத்தை பார்த்தீங்கன்னா, அப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணி அதை கேட்டு அந்த தலைமை இடத்துல அந்த மாணவர் சங்கம்ங்கிறது இருக்குது. அது விசாரித்து அங்கே நேரடியாக அங்கே கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு செயல்பாட்டை நாங்கள் செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இது யார் செய்வா? இரவோடு இரவாக ஒரு குற்றம் ஒரு தப்பு நடந்திருக்குன்னா அது நீங்கள் தாராளமாக போஸ்ட் அடித்து ஒட்டலாம், எல்லாமே பண்ணலாம். எந்த ஒரு விஷயமே இல்லாத ஒரு இதையை நீங்களே பண்ணிட்டு அதுக்கு நீங்களே ஒரு விளம்பரத்தையும் கொடுத்து குற்றவாளிங்கிற விளம்பரமும் பண்ணிகிட்ருக்கிறீங்க. நீங்கள் எல்லாம் யார்? பசுந்தோல் போர்த்திய புலிகள் அப்படிங்கிறது மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எப்படி நீங்கள் ஒரு பசுந்தோல் போர்த்திய புலின்னு சொல்லி இந்த மக்கள் எல்லாருக்குமே தெரியும். இதனால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த கைகளால் பார்த்தீங்கன்னா இரவு பகலாக சந்தோஷமாக அப்படி ஓடி ஓடி போஸ்ட் ஒட்டுவோம். எதுக்கு? என் தளபதியோட மாநாடு நடக்குது, தளபதி பர்த்டே அப்படிங்கிறதுக்காக இந்த கைகள் அதுக்காக தான் போஸ்ட் ஒட்டி இருக்குது. எப்படி இரவாக இருந்தாலும் சந்தோஷமாக குதூகலமாக போய் நாங்கள் அந்த போஸ்ட் ஒட்டுவோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இந்த தவறான ஒரு போஸ்ட் அடித்து இரவோடு இரவாக இந்த தீய சக்திகள் பார்த்தீங்கன்னா ஒட்டிட்டு போயிடுறாங்க, விளம்பரப்படுத்துகிறாங்க. ஆனால் அந்த போஸ்ட்டையெல்லாம் நாங்கள் அதை திணிக்கிறோம். உண்மையே இருந்தால் நாங்களும் அதுக்கு அடிபணிச்சு போகிற ஆளுங்க தான். நாங்கள் நாங்கள் ஒரு தப்பு செஞ்சால் அது சரின்னு பேசுகிற கொள்கைவாதிகள் கிடையாது நாங்கள் ஆனால் ஒரு தப்புமே இல்லாமல் இப்படி ஒரு விளம்பரத்தை கொடுக்கும்போது அதை நாங்கள் ஓடி ஓடி ஒவ்வொரு பக்கமாக போய் அதை கிழிக்கிறோம். ஏன்னா மக்களுக்கு தவறான ஒரு கருத்தில் போய் சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறது. தளபதிக்காக இந்த கையில் எத்தனையோ போஸ்ட் ஒட்டியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, அதே தளபதி போட்ட அந்த படத்தை கிழிக்கும் போதே மனசு எப்படி வலிக்குதுன்னு தெரியுங்களா? இருந்தாலும் தளபதி ஒரு தவறை செய்யாமல் ஒரு ஒரு பொய்யான விஷயத்தை விளம்பரப்படுத்துகிறாங்க அப்படின்னு கிழிக்கிறோம். ஆனால் அதில் தளபதி இருக்கார். அப்படி கூட எங்கள் தளபதி அப்படி நேசிக்கக்கூடிய ஆளுங்க நாங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எத்தனை பக்கம் போகிறோம். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் சுற்றணும். அங்கங்கே போய்விட்டா இது பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த கேமரா இல்லாத இடத்துல போய் கோவில் குளம் அங்கங்கே மக்கள் எங்கே அதிகமாக வராங்களோ அங்கே எல்லாம் போய் ஓட்டிகிட்டு வர்றாங்க. நாங்கள் எல்லாமே தேடி அதை இது பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இன்றைக்கி இந்த போஸ்டர் நாங்கள் கிழித்தோம். ஆனால் கூடிய விரைவில் எல்லாருடைய முகத்திரையும் கிழிக்கப்படும். இதில் குற்றவாளி யார் 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 இது தப்பு செஞ்சால் இதுக்கு காரணம் யார் அப்படிங்கிற அந்த முகத்திரையை கிழிச்செறியப்படும். சிபிஐக்கு வழக்கு மாற்றணும் அப்படின்னு நம்ம கேட்குறோம். போது நீங்கள் சிபிஐக்கு இந்த விசாரணை சிபிஐ கிட்ட கொடுக்கலாமில்ல? கொடுக்க மாட்டீங்க. அதாவது ஒரு மக்களை சந்திக்க வர்றாங்க, ஒரு இடம் கேட்குறாங்க, அது அவங்களுக்கு கரெக்டான ஒரு இடத்த கேட்பாங்க. இதுதான் எங்களுக்கு சேஃப்டியான இடம் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் அதை கொடுக்கலாமே, அதில் ஏன் தடை போடுறீங்க? சரிங்களா? இது எல்லாமே மக்களுக்கு எல்லா விஷயம் தெரியும். இது நான் பெருசாக சொல்லணுங்கிறது இல்லை. அதேமாரி 1 கிலோமீட்ரு ஒரு கடை வீதியில் நிற்கிறாங்க, மக்கள் நிற்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்டில் தான் நீங்கள் நின்று பேசணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே தான் நீங்கள் எந்திரிக்கணும், அதுக்கு முன்னாடி எந்திரிக்கக்கூடாது, கை காமிக்கக்கூடாது, இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் போடுறீங்க. அப்போது 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நிற்கிறவங்க தளபதி உள்ளே உட்காந்துட்டு வர்றாரு. உள்ளே உட்காந்துட்டு வரும்போது எல்லாருக்குமே முகம் தெரியாது. சரிங்களா? எல்லாருக்கும் முகம் தெரியாது. அந்த முகம் தெரியாத போது என்ன பண்ணுவாங்க,
அடுத்து வண்டிக்கு பின்னாடியே தொடர்ந்து வருவாங்க. அந்த பாயிண்ட்ல போய் நின்னு மேல தளபதி நின்னு பேசுவாரு. அப்ப நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு என்ன பண்றாங்க, அந்த இடம் நீங்க குடுத்த இடம் வந்து ஒரு 10,000 பேர் நிக்கலாம். சரிங்களா? ஆனா இங்க இருந்து 10,000 பேர் வர்றாங்க. சரிங்களா? அப்ப வந்து அந்த இடத்துல நெரிசல் ஏற்படும். அந்த நெரிசல காரணமா வச்சு சில தீய சக்திகள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அங்கேயே வந்து கை காமிச்சுட்டு எந்திரிச்சு நின்னு கை காமிச்சுட்டு வந்தாருன்னு வச்சுக்கங்க. அந்த கூட்டம் ஐயோ! தளபதி பார்த்துட்டோம். அப்படின்னு ஒரு சந்தோஷத்துல ஓகே அப்படியே போயிருவாங்க. அங்க போனா கூட்டமா இருக்கு அப்படின்னு அப்படியே கிளம்பிருவாங்க. மேல ஏறி நின்னு எல்லாத்துக்கும் ஒரு கும்பிடு போட்டு கை காமிச்சுட்டு வந்தாருன்னா, எல்லாருமே அப்படியே நின்னுக்குவாங்க. ஒரு 10% பேர் மட்டும் அங்க வருவாங்க. அது ஒண்ணும் பெருசா கூட்ட நெரிசல் ஏற்படாது. இதா மாரி இந்த கூட்ட நெரிசல் உருவாக்கி இந்த மாரி ஒரு விஷயத்த பண்ணோம்னு சில தீய சக்திகள் வந்து மேல எந்திரிக்க கூடாது. இந்த மாரி இப்படி இப்படின்னு பல ரூல்ஸ் பண்ணி, அது இதுன்னு பண்ணி, அத எத்தனையோ பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கத்தியில கிழிச்சிருக்காங்க. கீழ வச்சு கா முதிச்சு கொன்றுருக்காங்க. என்னென்னமோ இதெல்லாம் ஒரு தீய சக்திகள் உள்ளவை செருப்பு வீசுறாங்க. இதுக்கு எல்லாமே சாட்சிகள் இருந்துமே இவ்வளோ தாமதமா இருக்குதே! இது யார் பண்ணுனா? அப்படிங்கிறத எடுக்காம, இது வந்து தளபதி இது பண்ணுனது தப்பு அப்படின்னு பேசுறது நியாயமே கிடையாது. சரிங்களா? அப்ப அங்கேயே நீங்க ரோட் ஷோ நீங்க வந்து மேல ஏறி கை காமிச்சுட்டு வந்திருந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. மக்கள் வந்து தளபதி பார்க்கறக்கு தான் வர்றாங்க. அப்படிங்கும்போது அந்த இடத்துல என்ன? அப்ப உளவுத்துறை என்ன பண்ணணும்? உளவுத்துறை வந்து காலையில 12 மணிக்கு, 3 மணிக்கு வரேன்னு சொல்றாரு. அப்படிங்கும்போது உளவுத்துறை வந்து பார்த்துருக்கணுமல்ல. உளவுத்துறை என்ன சொல்லியிருக்கணும்? இத்தன மக்கள் வந்துட்டாங்க. உள்ள இவ்வளோ கிரவுடு சிட்டிக்குள்ள என்ட்ரி ஆயிட்டு இருக்காங்க. அப்ப இதுக்கு உரிய பாதுகாப்பு இன்னும் செக்யூரிட்டி அதிகமா எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு உளவுத்துறை ரிப்போர்ட் குடுத்துருக்கோணும். அது குடுக்கல. குடுத்துருப்பாங்க. இவை வந்து எதையுமே எடுக்க மாட்டாங்க. இவைகளுடைய நோக்கம் என்னமோ அதை அச்சீவ் பண்ணி இருந்திருக்காங்க. இந்த தீய சக்திகள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, தளபதி வர என்ட்ரி ஆகுனாவே எப்பயும் மாநாடு மாரி தான் இருக்கும். ஆனா அந்த என்ட்ரி ஆகி உள்ள வர்றக்கு இவ்வளோ டைமிங் ஆகுது. அப்ப நைட்டு தான் வர்றாரு. அப்ப பகல்ல வந்திருந்தா கொஞ்சம் என்ன ஏதுன்னு இன்னுமே தெரிஞ்சிருக்கும். அப்ப நைட்ல வரும்போது அவங்களுக்கு கரெக்ட்டா சௌரியமா இருந்திருக்குது. கரண்ட் ஆஃப் பண்ண 200 பேர், 300 பேர்த்த உள்ள அனுப்பிச்சுட்டு, தள்ளி விட்டு, தள்ளுமுள்ளல் பண்ணி விட்டு, நெறைய வேலைகள் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஒவ்வொரு நண்பர்களும் அவிய எடுத்து வீடியோ போட்டிருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே அது தெரியும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, தளபதி மனசு நொறுங்கி எப்படி எவ்வளோ ஒரு வேதனையில இருந்திருப்பார். இந்த மக்களுக்கு ஒரு நல்லது செய்ய வந்த மனுஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேரு என்ன ஒரு பேரு குடுக்குறாங்கன்னு பார்த்துக்கங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. தளபதி நீங்க வந்து எதுக்குமே கவலைப்படாதீங்க. உங்க பின்னாடி நாங்க இருக்கோம். எங்களை தாண்டி தான் எதையுமே உங்களுக்கு வரும். நீங்க கலங்காதீங்க. நீங்க குற்றம் செஞ்சிருந்தா, நீங்க கலங்கலாம். நீங்க குற்றம் இல்லாத ஒரு மனிதர். அதனால நீங்க வந்து இதை ஃபீல் பண்ணாதீங்க. அதனால அந்த உயிர் இழந்தத வந்து நம்ம சர்வ சாதாரணமா நெனைக்கல. போயிருச்சு. ஆனா இனிமேல் இந்த சதிகாரங்ககிட்ட இருந்து நம்ம எப்படி வென்று வரணுங்கிறத நம்ம யோசிக்கணும். இந்த உயிர்களெல்லாம் விலை மதிப்பு இல்லாதது தான். கஷ்டம் தான். ஆனா இருந்தாலும் நம்ம சோர்ந்து போயிறக்கூடாது தளபதி. எங்களை மீறி தான் எதையுமே உங்களை பண்ண முடியும். மக்களே, இதுல வந்து நம்ம என்ன பண்றோம்னா, அந்த 41 பேரோடைய ஆத்மா சாந்தி அடையணும்னா, நம்மளுடைய கட்டமைப்ப தெளிவா உருவாக்கி, நல்ல சிந்தனையோட, நல்ல கம்பீரத்தோட, எந்த ஒரு அச்சம் இல்லாம, நம்ம தளபதிய வந்து பிரச்சார கூட்டங்கள்ல நம்ம பார்த்துக்கணும். அந்த 41 ஆத்மா சாந்தி அடையணும்னா, தளபதிக்காக உயிர விட்ட அவை ஆத்மா சாந்தி அடையணும்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் கடுமையா உழைச்சு, இந்த தீய சக்திக்கு முன்னாடி எதிர்த்து நின்னு போராடி ஜெயிச்சு நம்ம தளபதிய முதலமைச்சர் ஆக்கி, நல்லதொரு ஆட்சி அமைக்கணும். அந்த 41 பேர் இறந்த நாள கருப்பு தினமா அறிவிச்சு நம்ம ஒவ்வொரு வருஷமும் அவைகளுக்கு கண்ணீர் அஞ்சலிய செலுத்தணும். அதை செய்வார் நம்ம தளபதி. வாழ்க தமிழகம்! வளர்க தமிழக வெற்றி கழகம்!